Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillahi amma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையில்ல நிர்வாக பெருமக்களே, இந்த திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மணமக்கள் வீட்டார் சார்பாக வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றேன். கடியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய மணமகள் பாசத்திற்குரிய அருமையான சகோதரி காதர் ஃபாத்திமா ஆலிமா ஆதியா அவர்கள் திருநெல்வேலி பேட்டை தாருல் ஹுதா பெண்கள் மதரசாவிலே 3 ஆண்டுகள் எங்களிடம் மார்க்க கல்வியை கற்ற அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் மார்க்க சட்டதிட்டங்களையும் கற்ற ஒரு ஆலிமா என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் பெருமையாக சொல்லிக் கொள்கின்றோம். பாசத்திற்குரிய அருமையான தம்பி இன்றைய மணமகன் முகமது ராசிக் அவர்களும் அவர்களின் குடும்பத்தார்களும் மிகவும் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். மார்க்கத்தை கற்ற ஒரு ஆலிமா தங்களுடைய இல்லத்திற்கு மருமகளாக மணமகளாக வருவது என்பது அது இறைவன் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்திற்கு எந்த விதமான இடமும் கிடையாது. மார்க்க அறிஞர் ஒரு ஆலிமா ஒரு வீட்டிற்கு மணமகளாக மருமகளாக வருகிறார் என்றால் அந்த வீடு மாத்திரமல்ல, அந்த மகல்லாவே தீபயிர் செழிக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கின்ற பொழுது எத்தனையோ பெண்கள் சமுதாய சீரழிவிலே சிக்கி மார்க்கத்திற்கு புறம்பான அனாச்சாரங்களையும் அட்டூழியங்களையும் செய்யக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த நேரத்திலே மார்க்கத்தை முறையாக கற்ற ஒரு பெண் தனக்கு மனைவியாக தன் குடும்பத்திற்கு ஒரு மருமகளாக வருவது என்பது மிகவும் கொடுத்து வைத்த ஒரு காரியம் என்பதை இன்றைய மணமகனும் மணமகனுடைய குடும்பத்தார்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, மணமக்களை வாழ்த்துவதற்காக இந்த சபையிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமக்களை வாழ்த்துகின்ற பொழுது பாரக்கல்லாஹு லக் வ பாரக்க அலைக்குமா வ ஜமா பைனக்குமா ஃபீ கைரின். மணமக்களே, அகத்திலும் புறத்திலும் அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் அருள் புரிவானாக, நன்மையான காரியத்தில் மட்டும் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மணமக்களை வாழ்த்தி இருக்கின்றார்கள். மணப்பெண் என்று சொன்னால், மருமகள் என்று சொன்னால் அவளுக்கு கடமைகள் மட்டும்தான் இருக்கிறது என்பதை இந்த சமுதாயம் தவறாக புரிந்திருக்கின்றது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் கடமைகள் இருப்பதை போன்று சில உரிமைகளும் உண்டு என்பதை உலக பொதுமறையா அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு பெண்ணுக்கு இருந்தாலும் கூட கணவனிடம் கேட்டு பெற வேண்டிய பல உரிமைகளும் அந்த மணப்பெண்ணுக்கு உண்டு என்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இந்த மணமக்களுடைய கடமைகளிலும் உரிமைகளிலும் அல்லாஹ் முழுமையாக வரக்கத்தை செய்வானாக. இந்த மணமக்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வங்களையும் நாடு போற்றுகின்ற அளவிற்கு அல்லாஹ் ரசூல் பிரியப்படுகின்ற நல்ல குழந்தை செல்வங்களையும் அல்லாஹ் வழங்குவானாக. வாழும் காலமெல்லாம் ஒற்றுமையாகவும் விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மையோடும் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டோம் பொருந்தி கொண்டோம் வாழக்கூடிய வாழ்க்கையையும் ஒரு கன நேரம் கூட அல்லாஹ்வை மறக்காமல் அல்லாஹ்வை நினைத்து வாழக்கூடிய எல்லா வகையான கடமைகளையும் செய்து வாழக்கூடிய தம்பதிகளாக இந்த தம்பதிகளையும் வாழ்த்தக்கூடிய நம்மையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. வாக
ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். முகமது அவர்களின் மகனாகிய பி முகமது ராசி அவர்களும் ஆகிய இரு சாட்சிகளை கொண்டு மேற்கண்ட பெண்ணின் தகப்பனார் அவர்களின் வக்காலத்தின் பேரில் இந்த சபையோர் முன்னிலையில் நான் உங்களுக்கு நிக்காஹ் செய்தென்று ஒப்புக்கொண்டீர்களா? நிக்காஹா வதஸ்வீஜஹா பிஹாதஸ் சதாகி மத்குரி வரலிது பிஹி வபிஹா. இப்போது கூறப்பட்ட மகளுக்கு அவளுடைய நிக்காஹை நான் கபூல் செய்தேன், ஒப்புக்கொண்டேன், பொருந்திக் கொண்டேன். வேற என்ன